வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தொழிலதிபர் சேகர் ரெட்டி மீது வழக்கு பதிவு, அமலாக்கத்துறை நடவடிக்கை. மீனவர் பிரச்சினையை தீர்க்க இரு நாட்டு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். ஒரே நதிநீர் ஆணையம் அமைக்கும் மத்திய அரசின் அறிவிப்பு, மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு. இங்கிலாந்திற்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டி தொடரை வென்று இந்தியா அபார வெற்றி. கணக்கில் வராத 131 கோடி ரூபாய் பணமும் 171 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தொழிலதிபர் சேகர் ரெட்டி மீது பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தமிழகத்தில் மணல் விற்பனையில் ஈடுபட்டு வந்த மணல் குவாரி ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டி பல நூறு கோடி ரூபாய்க்கு கருப்பு பணம் வைத்திருப்பதாக வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சென்னை தியாகராய நகர் யோகாம்பாள் சாலையில் உள்ள சேகர் ரெட்டியின் வீடு, அவரது சகோதரர் சீனிவாச ரெட்டி, நண்பர் பிரேம் ரெட்டி ஆகியோரின் வீடுகளில் கடந்த 8ஆம் தேதி முதல் 4 நாட்கள் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் 131 கோடி ரூபாய் ரொக்கம், 171 கிலோ தங்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 500 கோடி ரூபாய்க்கான வங்கி முதலீட்டு ஆவணங்கள், பல கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்களுக்கான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சேகர் ரெட்டி மீது மத்திய அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தில் 30 கோடி ரூபாய் புதிய ரூபாய் நோட்டுகள் எப்படி வந்தது என்பது குறித்தும், சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டதா என்றும் சேகர் ரெட்டியிடம் விசாரணை நடைபெறவுள்ளது. நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அங்கு வந்து மீனவர்கள் 7 பேரையும் கைது செய்து அவர்களின் 2 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைதான மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதனிடையே ஜெகதாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டியதால் மீனவர்கள் சென்ற படகு சேதமடைந்துள்ளது. இலங்கை கடற்படையினர் இவ்வாறு தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்வதும் தாக்குதல் நடத்தி வருவதும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் வரும் ஜனவரியில் இலங்கை தலைநகர் கொழும்புவில் 2 நாட்டு அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாமக்கல் வந்த பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாட்டில் உள்ள அனைத்து சாலைகளையும் இணைக்கும் வகையில் பாரத மாதா 4 வழி சாலை திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். அனைத்து மாநிலங்களுக்குமான ஒரே நதிநீர் ஆணையம் அமைக்கும் மத்திய அரசின் அறிவிப்பு காவிரி நீர் கிடைக்காமல் வாடும் தமிழக விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை தாமதப்படுத்தும் செயல் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினைகளை தீர்க்க ஒரே நதிநீர் ஆணையம் அமைப்பதான அறிவிப்பு அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ள மு.க. ஸ்டாலின், காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீதி காலவரமின்றி ஒத்திவைக்கப்படுவதற்கான மிகப்பெரிய அபாய அறிவிப்பாக இது இருப்பதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை மேலும் பல ஆண்டுகளுக்கு தாமதம் செய்வதற்காக இந்த நிலை திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுவதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக மு.க. ஸ்டாலின் மேலும் தெரிவித்தார். ஸ்டாலின் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில், ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த கோரி வரும் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா அருகே செம்மரம் வெட்டியதாக கூறி தமிழர்கள் 23 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா அருகே வனப்பகுதியில் தமிழர்கள் 23 பேரை ஆந்திர காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 69 செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர்.
பயங்கரவாத அமைப்புகளுக்கு புகலிடம் அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் அவையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் அவையில் இந்திய தூதர் நவ்தேஜ் சிங் பேசுகையில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு புகலிடம் அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை தொடர்ந்து மறைமுகமாக ஆதரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். அவ்வாறு ஆதரவு அளிப்பதை நிறுத்துமாறும் பாகிஸ்தானுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். பயங்கரவாதத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்தால் அதற்கான பலனை பாகிஸ்தான் அனுபவிக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இறுதிச் சடங்குக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய குடியரசுத் தலைவர், பிரதமர், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து சசிகலா கடிதம் எழுதியுள்ளார். இதுபற்றி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், விமானத்தில் பழுது ஏற்பட்டாலும் மிகுந்த சிரமத்துக்கு இடையே சென்னை வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்து தனித்தனியாக சசிகலா கடிதம் எழுதியுள்ளார். சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் சசிகலாவை சந்தித்து பொதுச் செயலராக பதவியேற்குமாறு அதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தினர். அமைச்சர்கள் KC வீரமணி, நிலோஃபர் கபில் ஆகியோர் தலைமையில் வேலூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளும் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளும் சசிகலாவை இன்று சந்தித்தனர். பின்னர் அதிமுகவின் பொதுச் செயலராக பதவியேற்குமாறு அவரை கேட்டுக் கொண்டனர். திரிபுரா மாநிலத்தில் பாலியல் வன்முறை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட அமைச்சரை பதவி நீக்க வலியுறுத்தி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். திரிபுராவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதல்வர் மாணிக் சர்க்கார் தலைமையிலான அரசில் வனம் மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் நரேஷ் ஜமாட்டியா. இவர் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று இந்த விவகாரம் எதிரொலித்தது. அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சுதீப் ராய் பர்மன் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். பின்பு பேரவைத் தலைவர் இருக்கை அருகே சென்ற சுதீப் ராய் அங்கு மேஜை மீது இருந்த செங்கோலை பறித்துக் கொண்டு அவையிலிருந்து வெளியேறினார். அவரை துரத்திச் சென்ற காவலர்கள் அவரிடமிருந்து செங்கோலை பறித்து வந்து பேரவைத் தலைவரிடம் ஒப்படைத்தனர். காஷ்மீர் மாநிலத்தில் உறைபனி நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக முடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பனிப்பொழிவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 5 டிகிரிக்கும் குறைவாக குளிர் நிலவுவதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். சாலைகளில் வாகன போக்குவரத்தும் குறைவாக காணப்பட்டது. தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான தால் ஏரி முழுமையாக உறைந்து காணப்படுகிறது. தண்ணீர் பனிக்கட்டிகளாக மாறியதை அடுத்து படகு சவாரி தொழில் முடங்கியது. சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்ததால் கலைப்பொருட்கள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். நண்பகல் வரை பனிமூட்டம் காணப்படுவதாக கூறும் மக்கள் அன்றாட பணிகளை மேற்கொள்வது கூட மிகவும் சிரமமாக இருப்பதாக தெரிவித்தனர். உறைபனி குறித்து தகவல் தெரிவித்த காஷ்மீர் வானிலை ஆய்வு மையம் குளிர் பருவம் மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளது. புயல் பற்றிய வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை மைய இயக்குநர் ஸ்டெல்லா, இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிக அளவாக நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் 40 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளதாக ஸ்டெல்லா குறிப்பிட்டார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதி வரும் 23ஆம் தேதி வீடு திரும்ப வாய்ப்பிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை காவேரி மருத்துவமனையில் தொண்டை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் பற்றி பல்வேறு தரப்பினரும் நேரில் சென்று விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி ராஜா மற்றும் இலங்கையில் உள்ள ஊவா மாகாணத்தின் முதல்வர் பொறுப்பு வகிக்கும் செந்தில் தொண்டைமான் ஆகியோர் சென்னை காவேரி மருத்துவமனைக்கு இன்று வந்து கருணாநிதியின் நலம் விசாரித்தனர். மின்னணு பண பரிவர்த்தனை உடனடி அமல் கிடையாது. புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி திட்டவட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மின்னணு பண பரிவர்த்தனை முறையை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவை உடனடியாக அமல்படுத்த முடியாது என்று புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய நாராயணசாமி, புதுச்சேரியில் வணிகம் முதலியவற்றை மின்னணு அட்டை மூலம்தான் மேற்கொள்ள வேண்டும் என புதுச்சேரியின் தலைமைச் செயலருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த உத்தரவை நிறைவேற்றும் வகையில் புதுச்சேரியில் எந்த கட்டமைப்பு வசதிகளும் இல்லை என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, மக்கள் ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களைத்தான் புதுச்சேரி அரசும் ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட தமாகவினர் சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்குவதற்கு முனைப்பு காட்டி வரும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அக்கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் புறக்கணிப்பு, மதிப்பிழந்த பணத்தால் விவகாரம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்தும் அவர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பினர். மயிலாடுதுறையில் அரசு பேருந்து ஒன்று புளிய மரத்தில் மோதிய விபத்தில் காயமடைந்த பயணிகள் 26 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் செங்குடியில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்று ஸ்ரீனிவாசபுரம் என்ற இடத்தில் எதிரே வந்த லாரி மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பிரேக் பிடித்துள்ளார். அப்போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகே இருந்த புளிய மரத்தின் மீது மோதியது. இதில் காயமுற்ற 19 பெண்கள் உள்பட பயணிகள் 26 பேர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மயிலாடுதுறை தொகுதி எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன், வட்டாட்சியர் காந்திமதி ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். பாலின வேறுபாட்டால் ஆசிய அளவில் பதக்கத்தை இழந்த தடகள வீராங்கனை சாந்தி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கத்தக்குறிச்சியைச் சேர்ந்தவர் தடகள வீராங்கனை சாந்தி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய அளவில் சிறந்த வீராங்கனையாக விளங்கிய அவர் கடந்த 2006ஆம் ஆண்டு தோஹாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆனால் பாலின வேறுபாடு காரணமாக அவரிடமிருந்து பதக்கம் பறிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செங்கல் சூளையில் கூலி தொழிலாளியாக அவர் பணியாற்றி வந்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் தன்னை பயிற்சியாளராக நியமனம் செய்ய வேண்டுமென தமிழக அரசிடம் சாந்தி கோரி வந்தார். இந்நிலையில் சாந்தியை தடகள பயிற்சியாளராக அதிகாரப்பூர்வமாக நியமனித்து பணி நியமன ஆணையை அவரிடம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் இன்று வழங்கினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவு மற்றும் வர்தா புயல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதால் நடைபெறாத அரையாண்டு தேர்வுகள் ஜனவரி மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவையொட்டி கடந்த 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதால் அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த அரையாண்டு தேர்வுகள் நடைபெறவில்லை. அந்த 2 நாட்களிலும் நடைபெறவிருந்த அரையாண்டு தேர்வுகள் வரும் ஜனவரி 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைபெறும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதேபோன்று வர்தா புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடந்த 14ஆம் தேதி விடுமுறை விடப்பட்டதால் அரையாண்டு தேர்வுகள் நடைபெறவில்லை. அந்த தேர்வுகள் வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் ஷேல் எரிவாயு எடுப்பதற்கு எதிராக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசும் தமிழக அரசும் பதிலளிக்காததால் வழக்கு வரும் பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஷெல் எரிவாயு எடுக்க கடந்த 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு அனுமதி அளித்தது. இதற்கு தடை விதிக்க கோரி காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மீத்தேன் எரிவாயு திட்டத்தை ரத்து செய்வதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது ஆஜரான மதிமுக பொதுச் செயலர் வைகோ மத்திய அரசின் அறிவிப்பை உறுதி செய்யும் விதமாக ஷேல் எரிவாயு எடுக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தை திரும்பப் பெற வேண்டும் என வாதிட்டார். இந்த வழக்கில் தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை இதுவரை தெரிவிக்காததால் வழக்கை வரும் பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வந்து செல்கின்றனர். இங்கு போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மருத்துவ பணியிடங்களை நிரப்புதல், நோயாளிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஸ்ரீரங்கம் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் மாநில அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முழக்கமிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வர்தா புயலால் பலத்த சேதமடைந்த ஆதனூர் பகுதியில் விரைந்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். தமிழகத்தில் கடந்த 12ஆம் தேதி வீசிய வர்தா புயலால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மின் கம்பங்கள் மற்றும் மரங்கள் அதிக அளவில் வீழ்ந்ததால் பெரும் சேதம் ஏற்பட்டது. குன்றத்தூர் ஒன்றியம் ஆதனூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஏவிஎம் நகர், திருமுருகன் நகர், கோகுல் நகர், செந்தில் நகர், எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் கடந்த 8 நாட்களுக்கு மேலாகியும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள என பாதிக்கப்பட்டவர்கள் கூறினர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அப்பகுதி மக்கள் விரைவாக சீரமைப்பு பணிகள் தொடங்காவிட்டால் சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். கரூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் குறித்து சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் தலைமையிலான குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கரூர் ரயில் நிலையம் வழியாக நாள்தோறும் சரக்கு மற்றும் பயணிகள் ரயில் 30க்கும் மேற்பட்டவை வந்து செல்கின்றன. நாளுக்கு நாள் பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வரும் நிலையில் அங்குள்ள 5 நடைமேடைகளிலும் அடிப்படை வசதிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டன. அதனை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் HS வர்ஷா தலைமையிலான ஆய்வுக்குழுவினர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சென்னை பல்லாவரம் அருகே வர்தா புயலால் முழுமையாக சேதமடைந்த தரைப்பாலத்திற்கு மாற்றாக புதிய மேம்பாலம் கட்ட வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். பல்லாவரம் அருகே உள்ள அடையாறு ஆற்றின் குறுக்கே கவுல் பஜார் மற்றும் கெருகம்பாக்கத்தை இணைக்கும் வகையில் தரைப்பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பாலம் வழியாக பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் சென்று வந்த நிலையில் கடந்த வாரம் வீசிய வர்தா புயலால் தரைப்பாலம் முழுமையாக சேதமடைந்தது. இதனால் கெருகம்பாக்கம், மணப்பாக்கம், இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு பல்லாவரம் வந்து செல்கின்றனர். நாள்தோறும் கூடுதல் நேரம் செலவழிக்க வேண்டியிருப்பதுடன் மிகுந்த அலைச்சல் ஏற்படுவதாகவும் மக்கள் தெரிவித்தனர். சேதமடைந்த தரைப்பாலத்திற்கு மாற்றாக புதிய மேம்பாலத்திற்கான கட்டுமான பணியை விரைவாக தொடங்க வேண்டும் என மக்கள் கேட்டுக்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மேய்ச்சலுக்கு சென்ற ஆட்டை சிறுத்தை கவி சென்றதால் அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். சத்தியமங்கலம் அடுத்துள்ள போக்கனரை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் ஆடு மேய்க்க வந்தபோது அங்கு வந்த சிறுத்தை ஒன்று ஆட்டை இழுத்துச் சென்றது. இதையடுத்து அதிர்ச்சியடைந்தவர் வனத்துறையினருக்கு இது பற்றி தகவல் அளித்தார். அங்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையின் கால் தடத்தை ஆய்வு செய்தனர். இதனிடையே கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சிறுத்தையை கண்காணிக்கவும் கூண்டு வைத்து பிடிக்கவும் கிராம மக்கள் வனத்துறையினரை கேட்டுக் கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக இன்று அதிகாலையிலிருந்து சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் நகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை முதல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. பழனி, ஒட்டஞ்சத்திரம், வேடசந்தூர், நத்தம், சின்னாளப்பட்டி, கொடைக்கானல் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் விட்டு விட்டு சாரல் விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த திடீர் மழை காரணமாக விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பெய்து வரும் நிலையில் 2வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களில் காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. அக்கரைப்பேட்டை உள்ளிட்ட பெரும்பாலான மீனவ கிராமங்களில் 2வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. இதனால் படகுகள் அனைத்தும் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தெற்கு சூடானில் தொடரும் வன்முறை, நடவடிக்கை மேற்கொள்ள ஐநா வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் பீஜிங் நகரில் பனிப்புகை அதிகரித்துள்ளதால் எதிரில் வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சீனாவில் பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு, காற்று மாசு காரணமாக பனிப்புகை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் சுவாச கோளாறு ஏற்படும் அச்சுறுத்தல் எழுந்துள்ளதால் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசுபாடை தடுப்பதற்காக அனைவரும் முகக்கவசம் அணிந்து பொது இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று ஹூபே மாகாணம் லாங்ஃபாங் நகரிலும் காற்று மாசு மற்றும் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. அங்குள்ள மக்களும் முகக்கவசம் அணிந்து செல்கின்றனர். தெற்கு சூடான் நாட்டில் வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் அங்குள்ள மக்களை காப்பாற்ற உடனடி நடவடிக்கை தேவை என ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலர் பான் கி மூன் தெரிவித்துள்ளார். தெற்கு சூடானில் அந்நாட்டு அதிபர் மற்றும் துணை அதிபர் இடையிலான அதிகார போட்டி காரணமாக இருதரப்பு மோதல்கள் வலுத்து வருகின்றது. இதனால் அங்கு உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ளது. நாள்தோறும் நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்களில் பலர் பலியாகி வருகின்றனர். இதுவரை ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளதால் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனிடையே தெற்கு சூடானில் தொடரும் பிரச்சினைக்கு தீர்வு காண ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு கவுன்சில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென பான் கி மூன் தெரிவித்துள்ளார். இல்லையெனில் அங்கு மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலை நடக்கவும் வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். சென்னையில் இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற கடைசி டெஸ்ட் போட்டியில் ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 75 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் திடலில் நடைபெற்றது. இதன் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 477 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. அதிரடியாக விளையாடிய கருண் நாயர் 303 ரன்களும் லோகேஷ் ராகுல் 199 ரன்களும் எடுத்தனர். இதனால் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 759 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 12 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று 5வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இங்கிலாந்து அணியால் இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க இயலவில்லை. இதனால் 207 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணி வெற்றிக்கு ரவீந்திர ஜடேஜா வழிவகுத்தார். 2 இன்னிங்ஸிலும் சேர்த்து மொத்தம் 10 விக்கெட்டுகளை ஜடேஜா வீழ்த்தியுள்ளார். இதையடுத்து ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 75 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 4-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலதிபர் சேகர் ரெட்டி மீது வழக்கு பதிவு, அமலாக்கத்துறை நடவடிக்கை. மீனவர் பிரச்சனையை தீர்க்க இரு நாட்டு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். ஒரே நதிநீர் ஆணையம் அமைக்கும் மத்திய அரசின் அறிவிப்பு, மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டி தொடரை வென்று இந்தியா அபார வெற்றி. இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.